எனக்கு கல்யாணம் நடக்கல. ஆனா அந்த சுகம் தினமும் கிடைக்குது. கோவை சரளா ஓப்பன் டாக். 62 வயசு கடந்த நடிகை கோவை சரளா இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. போன 1979வது வருஷம் வெளியான வெள்ளி ரதம் அப்படிங்கிற படத்துல நடிச்சதன் மூலமா திரைத்துறையில காலடி எடுத்து வச்சவங்க கோவை சரளா. அத தொடர்ந்து இயக்குனர் பாக்யராஜ் இயக்கத்துல போன 1983வது வருஷம் வெளியான முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படத்துல நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில பிரபலமானாங்க. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய கோவை சரளா 15 படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இன்னுமே கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காங்க. காமெடி நடிகையா அறியப்படக்கூடிய இவங்க ஒரு காலத்துல நடிகர் கமலஹாசனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர்கள்ல பிரம்மானந்தம், கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக் மாதிரியான காமெடி நடிகர்களுக்கு ஜோடியாவும் நடிச்சிருக்கக்கூடிய இவங்க இப்போ படங்கள்ல பிஸியாவும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில 62 வயசு ஆகியும் கல்யாணமே செஞ்சுக்காதத பத்தி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசின அவங்க, "பிறக்கும்போது நாம தனியா தான் பிறக்கிறோம். அதே மாதிரி இறக்கும்போதும் நாம தனியா தான் இறக்குறோம். இடையில இந்த உறவுகள் எல்லாம் தேவைதானா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசின அவங்க, கல்யாணமாகி குழந்தைகள் பெத்துக்கிட்ட பல பெற்றோர்கள் இன்னைக்கு அந்த குழந்தைகள் கைவிட்டதன் காரணமா தங்களுடைய வாழ்க்கைய அவங்களே கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு யாரையும் சார்ந்து வாழணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது எனக்கு பிடிக்கவும் இல்ல. இதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை கோவை சரளா. அது மட்டும் இல்லாம தனக்கே உரிய பாணியில காமெடியா ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. கல்யாணம் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்கும், ஒரு பொண் ஒரு ஆணுக்கும் அவங்களுடைய சந்தோஷம், சுகம், துக்கம், மகிழ்ச்சி இதையெல்லாம் பகிர்ந்துக்கிறது தானே! அப்படி பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணிக்காத காரணத்தினால ஒரு நபர் தப்பிச்சுட்டாரு. ஆனா அவரு சந்தோஷமா தானே இருக்காரு. அந்த நபருக்கு நான் நன்மை தானே செஞ்சிருக்கேன். அந்த வகையில இன்னொருத்தருக்கு சந்தோஷத்த பகிர்ந்துகிட்ட சுகம் எனக்கு தினமுமே கிடைக்குது அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையா பேசியிருக்காங்க கோவை சரளா. லவ் பண்ணும்போது அந்த மேட்டருக்கு செலவு பண்ண தேவையில்ல. பிரியா பவானி சங்கர் ஒரே போடு. நடிகை பிரியா பவானி சங்கர் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்லயும் பிஸியான நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. தன்னோட கல்லூரி காலத்துல இருந்தே ராஜவேடு அப்படிங்கிறவர காதலிச்சுட்டு வராங்க. இன்னும் சொல்லணும்னா, இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. ஒரே வீட்ல தான் வாழ்ந்துட்டும் வராங்க. ஆனா, கல்யாணம் பண்ணிக்கிட்டத வெளிய சொன்னா பட வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதால, பிரியா பவானி சங்கர் இத மறைக்கிறாங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இது உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறத பிரியா பவானி சங்கர் தான் விளக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்திய ஒரு பேட்டியில கலந்துக்கிட்ட பிரியா பவானி சங்கர், "நான் என்னோட காதல மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் என்னோட கல்லூரி காலத்திலேயே காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்ப எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள எல்லாம் என்னோட சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சு தான் வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு நடிகை ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அத டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா, எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தானே. காதலிக்கும்போது, நான் முதல்ல என்னோட காதலனுக்கு போட்ட கண்டிஷன்ல ஒண்ணு தான், படிக்கிற காலத்துல நமக்கு சம்பளம் எதுவுமே கிடையாது. பாக்கெட் மணிய வச்சு தான் நாட்கள கடத்தணும். அப்படி கிடைக்கக்கூடிய பாக்கெட் மணிய பரிசு அப்படிங்கிற பேர்ல பொசு பொசு பொம்மைய வாங்கி குடுக்கறது, தேவைப்படாத பொருட்கள பரிசு அப்படிங்கிற பேர்ல வாங்கி குடுக்கறது, அந்த பொம்மைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அந்த பொம்மைய கட்டிப்புடிச்சுட்டு தூங்குறது அப்படின்னு எதையுமே செய்யக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல பணத்த செலவு செய்யறத விட, அந்த பணத்த வச்சு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கண்டிஷன். இப்போ வரைக்கும் அத நாங்க பின்தொடர்ந்துகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காங்க பிரியா பவானி சங்கர். இந்த பேட்டி இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது.